Hi all, welcome to Vijayamala Chakravarti channel. So, சன்ரைட் டொமேட்டோ வச்சு தான் இன்னைக்கு ஒரு ஊறுகாய் மாதிரி பண்ணி காட்ட போறேன். இந்த சன்ரைட் டொமேட்டோஸ் வந்து ஃபாரின்லலாம் ரொம்ப நிறைய கிடைக்கும், ஈஸியாவே கிடைக்கும். நம்ம ஊர்ல வந்து அது கொஞ்சம் விலை ஜாஸ்தியா இருக்கு. ஒன்றும் இல்லை, நம்ம வந்து நாட்டு தக்காளியை வந்து கட் பண்ணிட்டு உப்பு போட்டு அதை ட்ரை பண்ணி எடுக்கணும். அது ரொம்ப ஈஸியான வேலையே இல்லை. ஏன் இந்த வீடியோ போடணும்னு எனக்கு தோணித்து அப்படின்னாக்கா, ஒன் ஆஃப் த யூடியூபர் நான் பார்த்தேன். அதை வந்து ப்ராசஸ் பண்ணி ட்ரையர்ல வச்சு எடுத்து ஏதோ சம்திங் பண்ணி காமிச்சிருக்கா. இன்னொரு யூடியூபர் பார்த்தேன், 30 கிலோவை வாங்கி அதை ஒழுங்கான ப்ராசஸ்ல பண்ணலையா என்னன்னே தெரியல, வெயிலையே வச்சிருக்கா. பாவம், சும்மா சொல்லக்கூடாது. ஆனா சாயங்காலத்துக்குள்ள அது ஒரு மாதிரி சொதத்து போயிடுத்து, ஒரு மாதிரி அழுகி போயிடுத்து. ஸோ தெரியாது நமக்கு கடையில கிடைக்கிற சன்ரைட் டொமேட்டோஸ்லாம் எவ்வளோ தூரம் வந்து அதோட குவாலிட்டி மெயின்டைன் ஆயிருக்கு. காய வைக்கச்சியா இருக்கட்டும், ப்ரிசர்வ் பண்றச்சியா இருக்கட்டும், அதுல வந்து எதுவும் வந்து ஃபங்கஸ் வராம இருக்கா, இந்த மாதிரி சில சமாச்சாரங்கள் தெரியாது. ஸோ நம்ம கடையிலேயே வாங்க வேண்டாம், சிம்பிள் மெத்தட்ல சன்ரைட் டொமேட்டோவை நம்ம எப்படி பண்ணலான்றத நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பண்ணி உங்களுக்கு அதை ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். அந்த ப்ராசஸை நான் ஆல்ரெடி காய வச்சு ஒன் பை ஒன் எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு அதை வச்சு ஆல்ரெடி கொஞ்சமா பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறமா வெளியில தனியா போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் காய வச்சது. காய வச்சு எடுக்கச்ச கலக்கலான்னு சத்தம் கேட்கும். நீங்க ஒருவேளை இப்ப எனக்கு 2 நாளா வெளியில மழை பெஞ்சுட்டே இருக்கு, கிளைமேட் மாய்ஸ்சரா இருக்கிறதுனால கொஞ்சம் இது சாஃப்ட் ஆயிடும். பட் இது இப்ப சத்திக்கு காஞ்சிருக்கு, இதுல எதுவுமே ஃபங்கஸ் வரல, ஒன்றும் வரல. ஸோ இதை அப்படியே நம்ம வந்து ஒரு ஊறுகாய் போட்டுடலாம். இதை யூஸ் பண்ணி பீட்சா மேலெல்லாம் நம்ம வைக்கலாம். இதையே நல்லா காஞ்ச நேரத்துல நீங்க பவுடர் பண்ணி டப்பால வச்சுட்டேன் அப்படின்னாக்க அதை ஒரு 2 டீஸ்பூன் தண்ணியில கரைச்சி டொமேட்டோ சூப் ரெடி பண்ணலாம். ஹோட்டல்ஸ்ல எல்லாம் வந்து இந்த சன்ரைட் டொமேட்டோ பவுடர் போட்டு அந்த ஒரு ஃபிளேவர் உங்களுக்கு டிஃப்ரெண்டா கிடைக்கிறது இல்லையா, அந்த என்ஹான்சிங் ஃபிளேவர் வந்து அந்த சன்ரைட் டொமேட்டோ பவுடர்ல வர்றதுதான். இது வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ சொல்றது, ஒரு 2-3 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல இவ்வளவுதான் கிடைச்சது எனக்கு. இதுதான் கணக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பண்ணினோம்னா இத்தினூண்டு கிடைக்கும் நமக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம நார்மல் ஊறுகாய் தான், இதை போட்டு வச்சாக்கா அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். இது சாதாரணமா மோர் சாத்துக்கலாமே, நம்ம தொட்டுக்கலாம். நார்மல் ஊறுகாய் தான் இது. இதை எப்படி பண்றதுன்றத உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ப்ராசஸ் ஃபுல்லும் காமிக்கிறேன். இதை எப்படி காய வச்சு இந்த ஸ்டேஜுக்கு நான் கொண்டு வந்தேன்றத காமிக்கிறேன். அட் த எண்டில் ஊறுகாய் எப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களே வீட்டில் தயவு செய்து பண்ணிக்கோங்க. ஹெல்தியான மெத்தடா இருக்கும், சேஃபான மெத்தடா இருக்கும். நான் அதுக்கோசரம் தான் இதை பண்ணி காமிக்கிறேன். வாங்கறது எவ்வளவு தூரம் இருக்குன்றது தெரியல, நன்னாவே பண்ணி தருவாளா இருக்கும். நான் ஒண்ணுமே சொல்லலை, அவாலெல்லாம் எதுவும் சொல்லலை. நீங்க ஈஸியான மெத்தட்ல ஒரு 5-6 நான் ஆரம்பிக்கிறச்ச எடுத்த வீடியோ ஃபுல்லுமே 3 டொமேட்டோவோ இல்லை 5 டொமேட்டோவோ ஞாபகம் இல்லை, அவ்வளவுதான் போட்டு காய வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 3 கிலோ போட்டு இது இப்ப பண்ணியிருக்கேன் நான். ஸோ தயவு செய்து இது எப்படி இருக்குன்றத நீங்க வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எல்லாருமே லைக் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கம்மியாக உங்களுக்கு ஐடியா புரியறதுக்கோசரம் ஒரு 3 தக்காளி எடுத்துட்டுருக்கேன். அதை கட் பண்ணி நம்ம அந்த குரல் பிளேட்டில் போட்டுடலாம். அதை கட் பண்ணினதுக்கப்புறமா ஒரு தக்காளியிலையுமே உப்பு நல்லா படுற மாதிரி நீங்கள் போடணும். ஸோ தட் அது சும்மா அப்படி தூவலாம் கூடாது. ஒன்றுத்துக்கும் மேலே நம்ம கோலம் போடுற மாதிரி போட்டால் தான் அந்த உப்பு உள்ளே இறங்கித்துனா தான் கெட்டும் போகாமல் இருக்கும். வத்தல்ன்ற பட்சத்தில் அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து எல்லாத்துக்கும் மேலே ஒன்றுலையும் மேக்ஸிமம் எல்லாம் கவர் பண்ணிட்டேன். இப்போ இருக்கிற உப்பையும் மேலே எல்லாம் தூவிட்டு நம்ம அதை அப்படியே மைக்ரோவேவில் எடுத்து வைக்க வேண்டிதான். எடுத்த உடனேயே நம்ம வந்து 5 நிமிஷம் 7 நிமிஷம்லாம் வைக்கக்கூடாது. ஸ்லோவாக தான் அதை இது ட்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு லாட் வைக்கச்சா அதை வந்து 3 மினிட்ஸில் நம்ம வைக்கலாம். ஸோ தட் கொஞ்சமாக அதில் உள்ள மாய்ஸ்சர்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வெளியில் வந்திருக்குன்னு. இப்போ கொஞ்ச நேரம் கூல் டவுன் ஆகட்டும். அகைன் யூ கேன் கீப் இட் பேக் இன் டு த மைக்ரோவேவ். ஸோ தட் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இப்போ வேணால் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். இந்த பிளேட் வந்து
குரல் பிளேட்டு 5 நிமிஷம் இல்லை 7 நிமிஷம் கூட தாங்கும். வேறு இந்த ஓப்பல் இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் தாங்காது, பார்த்து பண்ணுங்கோ, இல்லைனா வெடிச்சிடும் பிளேட். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆன உடனே அதோட ஈஷிடக்கூடாது அந்த பிளேட்டோட. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அதை வந்து ஒரு லைட்டாக கத்தி வச்சு அதை வெளியில் எடுத்து விட்டுட்டு லைட்டாக பெரட்டி விட்டுட்டு அகைன் நீங்கள் வந்து வச்சுட்டதுக்கப்புறமா இயர் ஆன்வர்ட்ஸ் திருப்பி நீங்கள் என்ன பண்ணிடணும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். என்ன ஆகும், கருப்பு ரொம்ப பேர்ன் ஆகிற மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிற நேரத்தில் அதில் உள்ள மாய்ஸ்சரெல்லாம் கம்ப்ளீட்டாக எவாப்ரேட் ஆகிடும். ரொம்ப ட்ரை ஆச்சு, ரொம்ப மினிட்ஸ் வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா பார்த்தேல்லாம் அதில் ஒரு கருப்பு ஷேடு வருது பார்த்தேல்லாம், அது மாதிரி எரிஞ்சு போன மாதிரி கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜ் எனஃப். இதை தூக்கி நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றின்ட்டு, இப்போ ஒரு நமுப்பு ஃபீலிங் இருக்குது இல்லையா, அந்த நமுப்பு பார்ட் சென்டரில் இருக்கும். ஓரெல்லாம் முறமுறான்னு ஆயிருக்கும், சென்டரில் நமுப்பு இருக்கும். அதை தூக்கி நீங்கள் இப்போ நார்மலாக வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அன்வான்ட் மாய்ஸ்சர் கூட அதுலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடும். நான் இப்போ அதை வந்து பால்கனிலேயே சும்மா ஒரு லைட்டாக சன் படுற மாதிரி வச்சுருக்கேன். அந்த தட்டை வந்து நல்லா தண்ணியில் ஊற போட்டுட்டு நல்லா ஒரு கையாலேயே குழப்பினா கூட அந்த கலர் போயிடும். நேச்சுரல் ஃபுட் கலர்ஸ் இன்றைக்குமே கரையாகாது, ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் தான் ஸ்ட்ரெயின் வரும். ஸோ தேய்ச்சி அலம்பிட்டேன், நீட்டாக போய் எடுத்து பாருங்க. டொமேட்டோவோட ஒரு கலர் சுவடு கூட அதில் தெரியவே இல்லை. ஸோ இப்போ பார்த்தேன்னாக்கா நல்ல ஒரு கலகலான்னு ஒரு சவுண்டு வரும். உடஞ்சதுன்னா அப்படியே முறுக்கு பிஸ்கட்லாம் உடையிற மாதிரி நல்லா உடையிறது பற்றியெல்லாம். ஸோ கம்ப்ளீட்டாக அதில் உள்ள மாய்ஸ்சரெல்லாம் போயிடுத்துன்னு அர்த்தம். ஒரே ஒரு செட்டு மட்டும் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். அதுக்கடுத்தாப்பில் நான் ஒரு 3 கிலோவோ 4 கிலோவோ வாங்கின்னு வந்தேன். அதையும் இப்போ கட் பண்ணி மைக்ரோவேவில் ஹீட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயில்லி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ராடக்டை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு ட்ரையான ஒரு பாத்திரத்தில், கண்ணாடி பாத்திரமாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே இதை நீங்கள் போட்டுக்கோங்க. எவ்வளோண்டு வந்திருக்கு பாருங்களேன். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த வேலைக்கு. மழை வேறு அப்பப்போ வந்து இதை காய வச்சு சேவ் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே எனக்கு போரும்னு ஆகிடுது. இதுலேயே நல்ல உப்பு ஊறியிருக்கு. இதுக்கு மேலே ஊறுகாய்க்கு உப்பு போடணுன்ற அவசியம் இல்லை. நான் வந்து போடுறச்சியே இந்த தக்காளி மேலே போடுறச்சியே நிறையா உப்பு போட்டு தான் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம ஊறுகாய் பொடி போட்டுட்டு எண்ணெயை நார்மல் கடலை எண்ணெயே போடலாம். நல்லெண்ணெய் வேணுங்கிறது இல்லை, அது வேறு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இது மேலே நம்ம நார்மல் கடலெண்ணெயே நம்ம காய்ச்சி ஆற வச்சு குத்த வேண்டிதான். நல்ல தாராளமாக எண்ணெய் குத்திக்கலாம். ஊறுகாய்க்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு உப்பும் எண்ணெயும் தான் காரணம். ஸோ இந்த அளவுக்கு எண்ணெய் இருக்கட்டும். நல்லா இதில் தோயணும் அந்த ஐட்டங்கள். ஸோ இது கொஞ்சம் நேரம் சுடட்டும். மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா இப்போ கடைகள்லாம் வந்து ஊறுகாய் பொடியே விற்கிறது. இந்த ஊறுகாய் பொடியும் இதோட போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் அந்த பெருங்காயம், வெந்தயம் இதெல்லாமே அவங்க பொடி பண்ணி இதோட சேர்த்து அரைச்சே விற்கிறா. எண்ணெய் நல்லா அப்படியே சூட ஆரம்பிச்சிருத்து. நான் இதில் நல்லா அந்த மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி எல்லாத்தையுமே காயோடு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சன்ரைட் டொமேட்டோவோட. இது கொஞ்சம் நேரம் இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இந்த பிக்கிளில் வந்து ரெடி பண்ணி வச்சு சன்ரைட் டொமேட்டோவில் ஆட் பண்ணிட்டோன்னா சன்ரைட் டொமேட்டோ பிக்கிள் நமக்கு ரெடி ஆகிடும். எண்ணெய் பாருங்கள் லேசாக புகை வர ஆரம்பிச்சிடுத்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எண்ணெய் ஆறியிருக்கு. ரொம்ப தண்ணுக்காக வேண்டாம், கொஞ்சம் ஓரளவுக்கு ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து இதில் குத்திடலாம். நல்ல வாசனை அடிக்கிறது. ரொம்ப அதாவது கொதிக்க கொதிக்க விட்டேன்னா அது ஒரு மாதிரி மொரமொரான்னு ஆகிடும். அந்த மாதிரி மொரமொரான்னு ஆக வேண்டாம். இந்த மாதிரி விட்டேல் அப்படின்னாக்கா அந்த உப்பு காரம் எல்லாம் அப்படியே ஒன்று சேர்ந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதை மோர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடணும் பாருங்கோ, அல்டிமேட்டாக இருக்கும்.
எப்படி இருக்குது, செமையாக இருக்குல்ல. சன்ரைட் டொமேட்டோ பிக்கிள் நமக்கு ரெடி ஆகிடுது. இது வந்து ஏதோ ஒரு பிராமின்ஸ் பிக்கிள் பொடின்னு ஒன்று பிராண்டு கிடைக்கிறது. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், காமிச்சிருக்கேன். அதே பிராண்டு தான், ப்ரொமோஷன்லாம் எதுவும் இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதையே நான் யூஸ் பண்ணேன். So hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.